இப்போ ஆர்பி உதயகுமார் இன்னும் 2 உதாரணத்தை சொல்கிறார். ஒன்று, பவன் கல்யாணம் பாருங்கள், நல்ல முடிவை சரியான நேரத்தில் எடுத்தார், துணை முதலமைச்சர் ஆயிட்டார். அதே மாதிரி ஒரு நல்ல முடிவை, தொண்டர்கள் விரும்பக்கூடிய முடிவை நீங்கள் எடுங்க அப்படின்றாரு. தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்றது அதிமுக தலைமைக்கு எப்படி தெரியும்? பவன் கல்யாணுடைய உதாரணத்தை காமிச்சு நாங்கள் அதிகார பயிருக்கு நாங்கள் சரியாக தயாராகிட்டோம் அப்படின்ற ஒரு மறைமுக சமிக்கையை அதிமுக சொல்லுதா? இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயத்தை நான் பதில் சொல்லிட்டு அங்கே வரேன். அதாவது விஜய் அதிமுக விமர்சனம் செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. விமர்சனம் செய்வது ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதெல்லாம் நாங்கள் விமர்சனம் செஞ்சிட்டாருன்னு அவர் எதிரியாக நினைக்கல. அவரை பலிகாட ஆக்கும் போது அவருக்காக உரிமை குரல் எழுப்புகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்து அன்றைக்கு எப்படியெல்லாம் பேசினாங்கிறத வரலாறு. அதற்கு பிறகு கூடா நட்பு கேடாமி காங்கிரஸ் விமர்சனம் பண்ணி மறுமுறை அது கூட்டணி என்பது தேர்தல் சமயத்தில் சூழ்நிலையை பொறுத்து அமையும். இந்த குறுக்கிட்டு மன்னிக்கணும். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னதாக பாஜகவுடைய அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை வச்சார். அதிமுகவுடைய தலைவர்கள் பற்றியது, ஜெயலலிதா அவர்களை பற்றி மிக கடுமையான விமர்சனம் சொன்னாங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய முதற்கட்ட தலைவர்கள் எல்லாருமே மிக கடுமையாக அதுக்கு எதிர்வினையாற்றிங்க. அப்போ கூட்டணியில் தான் அதிமுக பாஜக இருந்தது. அப்போ அந்த கூட்டணி அப்படின்றது எந்த சிக்கலும் இல்லை. தன்னுடைய தலைமைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக பதில் சொன்னது. இன்னைக்கு மாற்று கட்சி அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைமை, ஆனால் இதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு நாங்க விஜய் அரவணைப்போம், ஒரு அரணா இருப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு முரணா இல்லையா? ஒருத்தர் பலிகாட ஆக்கும் போது நீங்க அரசுக்கு பொறுப்பு இல்லையா? அங்க நடந்த சம்பவம் மட்டும் தாவேக்கானதுன்னா 41 பேர் மரணம், 10 குழந்தைங்க. அதற்கு அந்த அலட்சியம் தான் காரணம். விஜய் மேல கை வைக்கவே மாறிட்டாரு. ஓடுங்க. இப்போ சொல்றாரு விஜய் யார பலிகடா ஆக்குனதுன்னு கேட்கிறாரு அவரு. இருங்க, வரேன். இப்போ அவர் சொல்றாரு விஜய் ஓட்டுக்கள் அதிமுக ஓட்டுக்கள் தான் பிரிக்கிறார். விஜய் பிரிக்கக்கூடியது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். சிறுபான்மை மக்களை ஓட்டுக்களை பிரிக்க போறாரு, தலித்துகளுடைய ஓட்டுக்களை பிரிக்க போறாருன்ட்டு எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். இவர் புதுசா அதிமுக ஓட்டுக்களை பிரிக்க போறேன்னு சொல்லும் போது இவர் பெரிய ஜோதிடம் பார்க்கிறாரு, சொல்றாரு அது நிச்சயமா நடக்க போறதில்ல. 2வது, ஏன் அவர் கேட்க மாட்டாங்க, என்னங்க திமுக எல்லா மெகா கூட்டணி வச்சிருக்காங்களே, அந்த மெகா கூட்டணியில் பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பேசி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களே. அப்போ திமுக கூட்டணிக்கு பயமாண்டு யாருமே கேட்க மாட்டேங்கிறானா? அதிமுக ஒரு கூட்டணி வியூகம் அமைக்கும்னா அதிமுக விமர்சனம் பயவதற்கு அவர்களுக்கு அச்சம், பதட்டம், அப்படியெல்லாம் பேசுறது நீங்க உங்களுக்கு அச்சம். என்ன ஆச்சுன்னா, எங்க அதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்துட்டா திமுக படுதோல்வி அடைஞ்சிடும், திமுக ஆதரவா பேசுறவர்களுக்கு அது பாதகமா முடியும் என்ற அச்சம் சிலருக்கு இருக்கு. அந்த அச்சத்தின் காரணமாக கூட்டணி சேர்ந்து விடக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்னென்னமோ சால்ஜாப்பெல்லாம் கண்டாங்க. நான் கேட்டேன், நல்லா தெரிஞ்சுக்க, 3வது அணி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அது நினைச்சிருக்கா? எப்பயுமே போயிருக்கு, தோல்விதான் அதுக்கு. அப்போ ஓட்டுக்கள் பிரியக்கூடாதுன்ட்டு ஒரு மக்களினுடைய மனநிலையை புரிந்த ஒரு தலைவராக சொல்வதில் என்ன தவறு இருக்கு? உங்களுக்கு என்ன பயம், என்ன பதட்டம் இருக்கு? இல்ல, 3வது அணி அப்படின்றது வெற்றி பெறல அப்படின்னாலும் கூட யார் ஆட்சியில் அமரணும் அப்படின்றத மாற்றி அமைக்கக்கூடிய முக்கியமான காரணியா இருந்திருக்கு. இல்லை, யார் ஆட்சியில் அமரணும், யார் ஆட்சியில் அமரும், அதனால என்ன ஆகுதுன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அது முடியுதுங்கிறது. ஏன்னா அதிகாரம், பலம் எல்லாத்தையும் வச்சு அதை இதாயிடுறாக்குறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஷயத்தை சரியான கையாளுவாங்க. அப்படிங்கும்போது தான் அந்த 3வது அணி அமைஞ்சிட்டா, அது சாதகமாக அமைச்சிட்டா தாவேக்காக்கு மிகப்பெரிய இழப்பு. என்னங்க, அந்த தொண்டர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அந்த கட்சிக்கு இருக்குங்கிற ஒரு அதிமுகவுக்கு இழப்பு இல்லையா? அதிமுகவுக்கு இழப்பு இல்லையா? தாவேக்காவோட அதிமுகவுக்கு தான் கூடுதல் இழப்பு. 10 தோல்வியோட 11 தோல்வி வரைக்கும் போகும் அப்படின்றாரு ஜெகதீஷ். இதே ஒரு வசனமா சொல்றாங்க. ஏற்கனவே 2011 இருந்து விஜய்க்கு இது முதல் தேர்தல். விஜயகாந்த் முதல் தேர்தலில் தோல்விதான் சந்திச்சார். புரியல. இல்ல ஜெகதீஸ்வரன் சினிமாசனமா 10 தோல்விங்கிறது என்ன சினிமாசனமா? சரி, 10 தோல்வி பழனிசாமி இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் நீங்க பாக்குறது இல்லையா?
டெபாசிட் திமுக டெபாசிட் பண்ண திமுக நீங்க சொல்ல குறுக்கிட மாட்டீங்க. வேண்டாம். அவர் பேசிட்டு ஆர்கே நகர் தேர்தல் நேரம் குறைவா இருக்கு. திமுக அவங்க யாரை இல்ல, இல்ல, சொல்லுங்க. ரெண்டு பேருக்குள்ள விவாதமா போயிட வேண்டாம். உங்களுக்கு இல்ல, இல்ல, என்னடா? கேள்வி வச்சிருக்காரு. சொல்லுங்க. சிலருக்கு மனநிலை என்னடா, எப்படியாவது அதிமுகவை இழிவுபடுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இல்ல, இல்ல. குறைவா இந்த பேசணும். இந்த என்ன? தரவுகளை பேசுறது கூட்டணி சார்ந்த சில விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு நோக்கம் கேளுங்க. பாருங்க. நீங்க நோக்க கருத்து நான் இல்ல, சொல்றேன். இல்ல. கேளுங்க. அவர் லைவ்ல இருக்காரு, நீங்க இங்க இருங்க. பேசுறீங்க, யாருக்கும் புரியாது. ஒருத்தர பேசுங்க. 96ல அதிமுக பெற்ற தொகுதிகள் வெற்றி எவ்வளவு சார்? 96ல குறைந்த 9 தொகுதி சீட்டை ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் 2001 ஆட்சி அமைக்கலையா? 2006 அதற்கு பிறகு ஆட்சி அமைக்கலையா? எத்தனை தேர்தல் சந்திச்சாங்க சார்? தேர்தல் களம் சூழ்நிலைக்கு போல வரும், மாறும். நீங்க சட்டம், நீங்க அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் தோத்தோம், சட்டமன்றத்தில் 75 சீட் ஜெயிக்கலையா? கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற தேர்தலில் தோத்தோம், சட்டமன்றத்தில் 10 தொகுதியை வாஷ் அவுட் பண்ணலையா? நீங்க தேர்தல் களம் பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற, அந்த சூழ்நிலையை பொறுத்து அமைக்கூட. இன்னைக்கு இந்த விடியாத அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தை நீங்க எல்லாத்தையும் பிரிச்சிடக்கூடாது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அக்கறையோடு சொல்லக்கூடிய கருத்தாத மக்களுமே. ஆனா என்னடா, பலருக்கு சேர்ந்துட்டா என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ரெண்டாவது, இப்போ என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனை, இந்த கரூர் சம்பவத்தில் தாவேகாக்கு மட்டும்தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கதையை கொண்டு போயிறாங்க. இருவரும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்டோம். நீதிமன்றம் குழந்தைகள் நீங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க, அதுக்கு யார் பொறுப்பு? காவல்துறை அணுகுமுறை செய்யல. ஐபி என்ன ஆச்சு? நீங்க ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கல? உளவுத்துறை கருத்துக்களை எல்லாம் சொல்லும் போது நிறைய கேள்விகள் இதுக்கு நாங்க அண்ணன் பிஜி தாவேகா வரணும் அப்படிங்கிற நேரம் குறைவா இருக்கு. அடுத்த சுற்றுக்கு வரேன் நான்.